ஒரு சில ரியாலிட்டி ஷோலாம் பார்த்தேன். நெறைய ஜோதிடர்கள் வந்து 12 ராசிகளுக்கு இந்த மாரி விஷயங்கள்லாம் 2025ல நடக்கும் அப்டி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நடந்துச்சா? அப்டி சொல்லிட்டு இந்த வருஷத்தோட எண்டுல வந்து ஒரு ரீகேப் மாரி நம்ம பார்ப்போம். முதல்ல மேஷ ராசிக்கு இந்த வருஷம் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம மேஷ ராசிக்கு ரொம்ப அற்புதமா இந்த 2025ல நடக்கக்கூடிய சித்திரை புத்தாண்டு ரொம்ப சிறப்பா இருக்கும். நல்ல வருமானம் இருக்கும். 2ஆம் இடத்து குரு பணம் இழந்திருந்தாங்கன்னா எங்க இழந்தாங்களோ அவங்களே வந்து திருப்பி சரிப்பா ஏமாந்துட்டேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி திரும்ப கொண்டு வந்து பணத்தை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தை எடுத்து ஷெல்ஃப் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆயிச்சா? இல்ல ரிலீஸ் பண்ண முடியல. அது அந்த வெற்றி அதான் இழந்த பணம் திரும்பும்னா அந்த படம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதுல மனசை வச்சிருக்கீங்க. இந்த படம் எப்படியாவது வரணும் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் உங்க படம் நல்ல ஹிட் ஆகி இந்த 2025ல உங்களுக்கு ஒரு பேர் புகழை கௌரவத்தையும் தரும். இந்த அஸ்ட்ராலஜர் சொல்ற விஷயங்கள்லாம் கரெக்ட் தான். பட் அவர் வந்து ஏதோ மூவி எடுத்து ரிலீஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை ராசியை வச்சு சொல்ல முடியுமானா இல்லை, கண்டிப்பாக இதை ராசியை வச்சுலாம் சொல்ல முடியாது. இவர் கேட்குற கேள்விக்கு வெறும் ராசியை மட்டும் வச்சு பதில் சொல்ல முடியுமானா முடியாது. ராசி பலன் பொதுவாக சொல்கிற விஷயம். அதில் போய் இவர் வந்து ஒரு மூவி எடுத்துட்டு அது வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்குது, என் ராசிக்கு நடக்குமான்னு கிடைக்குன்னா அது சொல்லவே முடியாதுங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்குது, இப்போ என்ன தசாபுதி போயிட்டு இருக்கு, உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தசாபுதி போயிட்டு இருக்கா, இந்த மாதிரி வந்து இவருக்கு எடுத்த படம் வந்து அப்படியே வந்து ஸ்டக் ஆகி நிற்குதுன்னா இவருக்கு ஏதோ ஒரு அவயோக தசாபுத்தியில் வந்து மாட்டிக்கிட்டு இருப்பாரு. அதனால தான் சரியாக ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். இதை வந்து ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும், ஒரு ராசிக்கு வச்சுலாம் சொல்ல முடியாது. ஆனால் இதில் சொல்கிறாங்க ரியாலிட்டி ஷோனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யும். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ரிஷப ராசி பற்றி சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம பார்ப்போம். ரிஷப ராசிக்கு எப்படி சார் இருக்க போகுது சொல்லுங்க சார். மிகப்பெரிய வெற்றி அடைய போகிற ராசியில் நம்பர் 1ல டாப்ல இருக்கிறது ரிஷப ராசி தான். 90லேருந்து 99 வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருக்குமே திருமணம் ஆகும். அதாவது எப்பவுமே அவங்கள்ட்ட என்ன கேட்டோம்னா என்ன வேணும்னு கேட்டோம்னா 10 ஏக்கர் தோட்டமும் பம்பு செட்டுன்னு கேட்பாங்க. அது பூராமே அவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு. இந்த வருடம் அதிகப்படியான வெற்றியை தரக்கூடிய ராசி ரிஷப ராசி. ராசிப்படி அவர் சொல்ற விஷயங்கள் பர்ஃபெக்டா சொல்றாரு, ரொம்ப நல்லா சொல்றாரு. ராசிப்படி ரிஷப ராசிக்கு நல்லா இருக்குன்றனால இந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு. பட் இப்போ ராசிக்கு இந்த பலன் சொல்லிட்டாரு இல்லையா, இது அப்படியே நடந்துருமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது. இது வந்து ஒரு பொது பலன் தான். எப்படி வந்து ஜுரம் அடிச்சா பேராசிட்டமல் போட்டுங்க நான் சொன்னேன் இல்லையா ஒரு விஷயம், அந்த மாதிரி தான் இதுவும். எதனால வந்து இப்போ ஒரு விஷயம் நடக்காம இருக்கு, தள்ளி போகுதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம்னா ராசியை வச்சு சொல்ல முடியாது, தசாபுத்திகளை வச்சு மட்டும் தான் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோங்கிறதுனால வெறும் ராசியை வச்சு மட்டுமே சொல்றாங்க. பட் இந்த அஸ்ட்ராலஜர் சொல்ற இந்த கோச்சார ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்டா தான் இருக்கு, அவர் சொல்ற விஷயங்களும் கரெக்டா தான் இருக்கு. அந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு அற்புதமான நன்மை தரக்கூடிய ஆண்டா இருக்கும். சுய தொழில் பண்றவங்க மட்டும் ஒரு சின்ன டிப் ஆயிட்டு ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். வேலைக்கு போயிட்டு சுய தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு தான் ஒரு அற்புதமான ஆண்டா இருக்கும். சோ மீடியா ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு அதிகமான புகழ், அதிகமான செல்வம், அதிகமான முக்கியத்துவங்கள் கிடைக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாமே கிடைக்கும். ஒரு ஸ்டாண்டர்டான இந்த ஒரு சின்ன ஷோ பண்றவங்களுக்கு ரெகுலரா சீரியல் வருஷக்கணக்கில் பண்றது, ஒரு பெரிய படங்கள் கமிட் ஆகிற மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும். பாலாஜி பிரதர் சொல்ற சில விஷயங்கள் கரெக்ட் தான். ஆனா இப்போ அவர் சொல்ற விஷயங்களும் அதுக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த பீப்புள்ஸ் ரியாக்ட் பண்றதை பார்க்கும்போது இவர் சொன்னது அப்படியே 100% அந்த ராசிக்கு வந்து நடந்துன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில தான் உட்காந்துருக்காங்க. இது பொது பலன் தான், சும்மா பொதுவா சொல்றது, இது அப்படியே நடந்துராது. எந்த மாதிரி விஷயங்கள்ல உங்க வாழ்க்கையில் நடக்கும்ன்றத இந்த மாதிரி ராசி பலன் வச்சு சொல்ல முடியாது. நான் திரும்பவும் சொல்லுவோம், உங்க ஜாதகத்தை பார்க்கணும், தசாபதிகளை பார்த்து தான் சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு ஓரலா அடிச்சு விடுற பொது பலன் தான். நம்ம சேனல்ல ராசி பலன் நானும் சொல்றேன், அதெல்லாம் ஓரலா சொல்ற விஷயம் தான். ரிஷபராசி பத்தி ஒரு சொல்ற, ரிஷபராசிக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசி அடிப்படையில கரெக்ட் தான். ஆனா ராசி பலனே ஒரு நபருக்கு வந்து வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்துடாது. லக்னம் இருக்கு, கிரக நிலைகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதுனால அவங்களுடைய வந்து முக்கியத்துவம் வேணும். இது வெறும் ராசி பலன் அப்படிங்கிறதுனால ஒரு பொதுவா சொல்லிக்கலாம். இது ஒரு சிலது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன், அவர் நீசபங்க ராஜயோகத்தை உண்டாக்கி இருக்கிறார். இந்த குரு இந்த ஆண்டு 3 ராசியை கிராஸ் பண்றாரு. தமிழ் புத்தாண்டுன்னு வச்சு பார்த்தாலும் மிதுன ராசி கடக ராசியில டிராவல் பண்றாரு. செப்டம்பர் 18ல இருந்து அக்டோபர் மாசத்துல இந்த மிதுன ராசிக்கு பொற்காலம். ஆரம்பத்தில் செய்யக்கூடிய உழைப்பு அனைத்திற்கும் பலன் இந்த தீபாவளியில கிடைச்சிடும், சந்திப்பாங்க. ஜோதிடர்களும் சொல்ற விஷயங்களும் கரெக்டா தான், 100% கரெக்டா தான் சொல்றாங்க. கோச்சார விதிகளின் அடிப்படையில் கரெக்டா பர்ஃபெக்டா தான் சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்ற விஷயங்கள் எல்லா மிதுன ராசிக்கு நடக்காது. ஏன் நடக்காதுன்னா ராசி பலன் பொது பலன், ராசி பலனுக்கு சொல்ற பலன் நடக்கவே நடக்காது. ஓரளவுக்கு ஒரு 2-3 விஷயம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, எங்களுக்கு என்னதான் நடக்கும்னா ராசி பலனை பார்க்கக்கூடாது. ராசி பலனை நீங்கள் பார்த்து இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் சொல்லிட்டு ஏமாறக்கூடாது. அதுதான் நான் மறுபடியும் சொல்லுவேன் எல்லா ராசிகளுக்கும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன அப்படிங்கிறத பாருங்க. இந்த ராசிக்கு சொல்லப்படுற பலனை நம்ம வாழ்க்கையை மாற்றிட்டு சொல்லிட்டு நினைச்சிடாதீங்க. ராசி பலன் நடக்காது. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் கிரகநிலைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நல்லது கொடுக்கும், என்ன கெட்டது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு ராசியும் இதைத்தான் சொல்ல போகிறேன். இது எந்த அளவுக்கு உங்கள் மைண்டில் போய் ஸ்டோர் ஆக போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க, மறுபடியும் ராசி பலன் தான் பார்ப்பீங்க. ராசி பலன் நடக்க மாட்டேது மைண்டில் வந்து ஒரு எண்ணம் இருந்தால் கூட இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க பார்ப்போமே சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டியில் வந்து ராசி பலன் பார்த்துட்டு கமெண்ட் வந்து புலம் வேண்டியது. இவங்க சொன்னது நடக்கவே இல்லை, இதே தான் வருஷம் சொல்றீங்க, மிதுன ராசிக்கு இதான் சொல்றீங்க, மேஷ ராசிக்கு இதான் சொல்றீங்க, மீன ராசிக்கு இதான் சொல்றீங்க, எங்களுக்கு நடக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஒரு குரூப் புலம்பிட்டு இருக்கு இல்லையா, அந்த குரூப்புக்கு நான் சேர்த்து சொல்றேன். ராசி பலன்ல என்ன விதிகள் அடிப்படையில் அந்த ஜோசியர்கள் சொல்லிட்டு போயிடுறாங்க, அது வந்து தப்பு கிடையாது. ஆனா ராசி பலன் நடக்காது, அதுதான் உண்மை. உங்களுக்கு ராசி நட்சத்திரத்தை தவிர்த்து அஸ்ட்ராலஜில வேற விஷயங்கள் தெரிய மாட்டுது. நீங்க அதை தவிர்த்து மற்ற விஷயங்களை கத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஓ இதுதான் உண்மையான அஸ்ட்ராலஜி போல அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அடுத்ததா கடக ராசி கேட்கறாங்க, அதையும் நம்ம பார்த்துருவோம். கடகராசிக்காரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் வீட்டில்
வீட்டில் வந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 2 வீலர் இருந்தால் 4 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 4 வீலர் வாங்கலாம், இல்லை மாற்றணும்னு நினைக்கிறவங்களும் மாற்றுவாங்க. வெளிநாடு இது மாதிரி போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க பேச்சில் கொஞ்சம் நிதானமும் சரியான முறையில் கடைபிடிச்சாங்கன்னா இந்த அஸ்ட்ராலஜி சொன்ன விஷயங்கள் கரெக்ட் தான். அதை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது, அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க. ஆனால் என்னதான் சொன்னாலும் கடகராசிக்கு சொல்கிற விஷயங்கள் நடக்காது. இது இந்த அஸ்ட்ராலஜருக்குமே தெரியும். அவங்க வந்து இந்த ரியாலிட்டி ஷோக்கு வராங்க இல்லையா, அங்கே வரக்கூடிய எல்லா ஜோதிடர்களுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ராசி பலன் வந்து ஒரு பொது பலன் தான், இது சொன்னால் முழுசாக நடக்காதுன்றது தெரியும். பட் ஒரு அந்த ரியாலிட்டி ஷோன்னு வரும்போது அதுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ அதன் அடிப்படையில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி தான் ஆகணும். பார்க்குற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ நம்ம ராசியை சொல்லிட்டாங்க, நம்ம கூரையை பிச்சுக்கிட்டு கொட்ட போதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. இன்னும் சில மக்கள் வந்து ஐயோ நம்ம ராசி இப்படி சொல்லிட்டாங்க, நமக்கு ஏதோ வந்து கெட்டது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த குழப்பத்துக்கும் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுனா, இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோவே ஜோதிடர்களை கூப்பிட்டு உண்மையிலே ராசி பலன் நடக்குமா, அதை மீறி ஜாதகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன பொய் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஷோ நடத்தலாம். பட் அப்படி நடத்தினா மக்கள் எல்லாம் அந்த ஷோ வந்து பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. ராசிக்கு சொன்னால் தான் பார்ப்பாங்க. ஏன்னா மக்கள் மைண்டில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ராசி நட்சத்திரம். அவங்களுக்கு தெரிஞ்சது ராசி நட்சத்திரம். அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நோக்கி தான் அவங்க வந்து மூவ் ஆகி போயிட்டு இருப்பாங்கன்றனால இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோ வெறும் ராசி பலனுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. உண்மையிலே ஜோதிடம்னா என்ன, ஜோசியத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஷோ இது வரைக்கும் நான் பார்க்கல. அடுத்ததாக சிம்ம ராசி பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். இந்த 2025 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு பலன்? சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதாவது தவறுதலாக போய் முடிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் உங்களுக்கு இயற்கையிலேயே வந்துடும். நம்ம இப்போ ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்றோம்னா அந்த இடத்துல வருமானம்ன்றதை எதிர்பார்க்காம கொஞ்சம் உங்களுடைய உழைப்பை போட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவுல நீங்க ரீச் ஆகக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வருமானத்தை பத்தி யோசிக்காதீங்க. குரு பகவான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பார். சிம்ம ராசி என்பவர்களுக்கு உங்க மனநிலையை மாத்திரம் கொஞ்சம் யோகா பயிற்சிகள் மூலமாக செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும். இந்த லேடி அஸ்ட்ராலஜி ரொம்ப அழகா சொல்றாங்க, கரெக்டாகவும் சொல்றாங்க. சிம்ம ராசிக்கு சொல்ற இந்த ப்ரெடிக்ஷன் எல்லாமே ஜோதிட விதிகள் அடிப்படையில் கரெக்டாக தான் சொல்றாங்க, பெர்ஃபெக்டாக தான் சொல்றாங்க. ஆனால் மக்களுக்கு அது நடக்காது. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அது நடக்காது. சிம்ம ராசியில் பிறந்தவங்க 1 லட்சம் பேர் இருப்பீங்க. ஆனால் அந்த 1 லட்சம் பேர்லையும் 10,000 பேருக்கு லக்னம் மாறுபடும். அந்த 10,000 பேர்லையும் 1000 பேருக்கு தசாபுத்திகள் மாறும். அந்த 1000 பேர்லையும் 100 பேருக்கு தசாபுத்தியில் இருக்கக்கூடிய அந்த அந்தரம், பிராணம், சூட்சமம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் மாறும். இவ்வளோ விஷயங்கள் உள்ள அடுக்கடுக்க நுணுக்கமாக இருக்குதுன்றதுனால ராசி பலன் பொதுவாக சொல்றாங்க. அவங்க சொல்ற விஷயங்கள் தப்பு கிடையாது. ஆனால் அந்த ராசி பலன் நடக்காது. ராசி பலன் நடக்காதுன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு என்ன தீர்வுனா, ராசி பலன் சொல்லக்கூடாது, மக்களும் அதை வந்து பார்க்கக்கூடாது. நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ராசி பலன் தான் நிறைய வியூஸ் போகுது. அப்போ அதை பற்றி தான் பேச ஆரம்பித்தா நமக்கு நிறைய ரீச் கிடைக்கும்னு நினச்சிட்டு அதுதான் போடுவாங்க. எனக்குமே அந்த ஒரு எண்ணம் உதிச்சிருக்கு. நான் வந்து எதையும் மறைக்காமல் உங்ககிட்ட உண்மையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ராசி பலன் தான் பார்க்குறாங்க. அப்போ அதை பற்றி நம்ம வந்து போட்டால் தான் நமக்கும் ரீச் கிடைக்கும், நம்மளோட சேனலுக்கும் டெவலப்மெண்ட் இருக்குன்ற எனக்கும் அந்த ஒரு எண்ணம் தோணியிருக்கு. அவங்க 2 பேர் சொன்னதுமே கரெக்டா இருக்கு. டக்குன்னு அவர் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா டக்குன்னு எடுக்கவே மாட்டாரு. அது அவரே ஒரு வாட்டி திருப்பி யோசிப்பாரு, இது கரெக்டா இருக்குமா, செய்ய முடியுமா, பண்ண முடியுமா, அப்படி பார்த்து பண்றாங்க. நீங்க என்ன ராசி? நான் தனுசு ராசி. தனுசு ராசி. என்னோட ஹஸ்பண்டுக்கும் சிம்மம் தான் சார். Okay. அவருமே நிறைய குழப்பம் இருக்கும், ஆனா அது வெளியில காட்டிக்க மாட்டாரு, உள்ளுக்குள்ளே தான் வச்சுப்பாரு. நம்ம எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன் அப்படின்னு சொல்லி போவாரு. அது கடைசியில தப்பா தான் போய் முடியும். சோ அவர் எடுக்கிற அந்த முடிவே கரெக்ட் அப்படின்னு அந்த பிடிவாத குணம். இவங்க சொல்றாங்க இல்லையா, என் ஹஸ்பண்ட் சிம்ம ராசி தான் சொல்லிட்டு. பட் அவர் சிம்ம ராசின்னு உங்களுக்கு தெரியுது. அவர் என்ன லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அந்த லக்னத்தில் என்ன கிரகங்கள் உட்காந்துருக்கு, எந்த கிரகங்களோட பார்வையில் அந்த லக்னம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒருத்தவங்களுடைய கேரக்டர், ஒருத்தவங்களுடைய பிஹேவியர் நம்ம கண்டுபிடிக்கணும்னா வெறும் ராசியை வச்சு மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வந்து சிம்ம ராசினா உடனே வந்து இந்த மாதிரியான குணங்கள்லாம் அவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை நம்பிடக்கூடாது. லக்னமும் ராசியும் சேர்ந்து, லக்னத்தில் இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாருடைய அந்த குணமும் சேர்ந்து தான் ஒருத்தருடைய குணத்தை உருவாக்கும். வெறும் இந்த ராசியில் பிறந்தா அவருக்கு இந்த குணம் தான் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம 100% நம்பிடக்கூடாது. அந்த குணம் வந்து ஒரு 10% தான் இருக்கும். ஏன்னா ராசி பலன் பொது பலன் இல்லையா, நம்ம இதுலையும் அப்படி தான் ஆட் பண்ணிக்கணுன்றதுனால அவங்க ஜாதகத்தில் இன்னும் நிறைய கிரகங்கள் பார்த்து தான் அவருடைய கேரக்டர் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். அடுத்ததாக கன்னி ராசிக்கு சொல்றாங்க 2025 எப்படி இருக்கும்னு பார்க்கல. கன்னிராசிக்கான பலன் எப்படி இருக்கு? பொதுவாக கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சிறந்த நிர்வாக திறமை, அறிவாற்றலை கொண்டவர்கள். ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே பலவீனம் மிக ஆலோசனைகள் அதிகமாக கூறுவாங்க. எல்லோருக்கும் தேவையில்லாம ஆலோசனைக்குரிய, மற்றவங்களை வளர்த்து விட்டுட்டு அவங்க அதன் பிறகு வருத்தப்படுவாங்க, நம்மளை வளர்த்து விட்டோம்னு நம்மளை வந்து பார்த்து கூட பேசலையே அப்படின்ட்டு. ஆகல இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் விசுவாச ஆண்டில் யாருக்கும் ஆலோசனை கூடாதீங்க. இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த ஏப்ரல் மாதமும் மே மாதம். ராசிப்படி இந்த அஸ்ட்ராலஜி சொல்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. நம்ம வந்து இந்த அஸ்ட்ராலஜி தப்பு சொல்ற முடியாது. ஜோதிட விதிகள் அடிப்படையில் நல்ல விஷயங்களை கரெக்டாக பர்ஃபெக்டாக தான் சொல்றாங்க. இப்போ மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கன்னி ராசிக்கு இப்படி சொல்லிட்ட உடனே கன்னி ராசியில் பிறந்த எல்லாருக்குமே இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் கன்னி ராசியில் பிறந்தீங்கன்றது உங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? ஜோசியத்தில் ராசியை விட லக்னத்துக்கு தான் நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ராசியை வந்து 20% தான் எடுத்துப்போம், லக்னத்தை தான் நாங்கள் 80% எடுத்துப்போம், தசாபுத்திகளை நாங்கள் எடுத்துப்போம். நீங்கள் வெறும் ராசி மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் என்ன லக்னம் போய் பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். லக்ன பலன் சொல்லிட்டு பொதுவாக பலன்லாம் சொல்ல முடியாது. லக்ன பலன், தசாபுத்தி பலன்லாம் தனியாக ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து, இப்போ நீங்கள் வந்து பர்சனலாக அஸ்ட்ராலஜி போய் பார்க்குறீங்களே, அந்த மாதிரி தான் வந்து சொல்ல முடியும். இந்த ராசிக்கு சொல்கிற பலன் பொதுவாக சொல்கிற விஷயம் தான்.